இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நேபுகாத்நேச்சர் நம்பிட்டாரு. நம்ம நம்புறோம்? நேபுகாத்நேச்சர் நம்பிட்டாரு, ஆண்டவர் இந்த அற்புதம் செய்ய முடியும், என் நோயை சுகமாக்கிடுவாரு ஆண்டவர், எனக்கு வேலையை வாங்கி கொடுத்துருவாரு, திருமணத்தை நடத்தி வச்சிருவாரு, இதெல்லாம் நம்புறோம். ஆனா என் குணத்தை மாற்ற முடியும், இந்த அற்புதத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய முடியும் அப்படி நம்ம நம்புறோம். எப்படி நேபுகாத்நேச்சர் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்வதற்கு தேவன் போராடினாரோ, தளராமல் சோர்ந்து போகாமல் போராடினாரோ, அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் என்ன செய்வாரு? போராடுவாரு. நம்ம தகப்பன் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாருங்க. எப்படியாவது என் பிள்ளை என்னை போல மாறிடணும், என்னுடைய குணத்தை பிரதிபலிச்சுக்கணும், என்னை போல அன்புள்ளவனாய் அவன் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஓயாமல் நம்ம இடத்துல போராடக்கூடிய தகப்பன். நம்ம இடத்துல அவருடைய குணம் காணப்படுதா? நம்ம இடத்துல அவருடைய அன்பு காணப்படுதா? நம்ம இடத்துல அவருடைய பொறுமை காணப்படுதா? அதுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? அநேக வாய்ப்புகளை கொடுப்பார், அநேக தவணைகளை கொடுப்பார், அநேக ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். நேபுகாத்நேச்சர் ஆண்டவர் தேடல, ஆண்டவர் தேடி வந்தார் நேபுகாத்நேச்சர். ஆண்டவர் நம்மளை தேடி வருவார், பொறுமையா இருப்பார். எவ்வளவு பேஷண்ட் ஆண்டவர் இருந்தார். சில நேரங்கள்ல நம்ம, என் கணவர் இன்னைக்கே மாறிடணும், நாளைக்கே மாறிடணும், 37 வருஷம் ஆண்டவர் காத்திருந்தாரு. நமக்கு பொறுமையே இருக்காது. இந்த விசுவாசி இன்னைக்கே மாறிடணும், இன்னைக்கே திருந்திடணும், இன்னைக்கே ஜெபத்துல வளர்ந்துடணும், இன்னைக்கே பைபிள்ல வளர்ந்துடணும். 37 வருஷம் பர்சிவரிங், விடாமுயற்சியாக ஆண்டவர் போராடினார். எவ்வளவு அன்புள்ள தகப்பன்! அன்பு சகலத்தையும் தாங்கும். 13 அப்படித்தானே? அன்பு அவசரப்படாது, அன்பு பொறுமையா இருக்கும். நம்மகிட்ட அப்படிப்பட்ட பொறுமை இருக்குதா? ஒருத்தர் தப்பு செஞ்சவனே அப்படி தூக்கி தூர போடுறோம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா 37 வருஷம் போராடினார். யாரு யார்கிட்ட தேவனுடைய அன்பு இருந்துச்சோ அவங்க என்ன செய்வாங்க? தேவன் எப்படி நேபுகாத்நேச்சர் நடந்துக்கிட்டாரோ அதே போல அவங்களும் என்ன செய்வாங்க?